நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள பெரியசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு மாலை முழுதும் விளையாட்டுன்னு பாரதி சொன்னதெல்லாம் அந்த காலத்தில். இப்போ பிள்ளைங்க காலையும் படிக்கின்றன, மாலையும் படிக்கின்றன, இல்லைன்னா தொலைக்காட்சி, கைபேசி, வேற ஏதாவது எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸை வச்சுக்கிட்டு பொழுத போக்குறாங்க. அந்த விளையாட்டு என்பது உடற்பயிற்சி, அதை மறந்தே போயிட்டோம். அதனாலேயே பல உடல் உபாதைகள் வருகின்றன. காலம் போன போக்கில் நடைப்பயிற்சி, சின்ன சின்ன உடற்பயிற்சியெல்லாம் நிபுணர்களின் ஆலோசனைப்படி வயதான காலத்தில் செய்கிறோம். அதை அந்தந்த காலத்தில் செய்திருந்தால் இப்படி புது புது பிரச்சனைகள், சிரமங்கள்லாம் வந்திருக்காது. சாதாரணமான செயல்களை, செய்திகளை கூட நிறைய காசு செலவு செய்து தான் தெரிஞ்சுக்குப்போம்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தால் என்ன செய்யறது? பெரியசாமி ஐயா, நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஏதாவது உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி உண்டா? எங்களுடைய அலுவலகத்தில் ஒரு அன்பர் ஓய்வு பெற்றவர் இருக்கிறார். அவருக்கு வயது 70 இருக்கும். இப்போவும் சைக்கிள், மிதிவண்டி தான். உண்மையிலேயே வணங்கணும். நாமெல்லாம் மிதிவண்டியை காட்சி பொருளாக கூட வைத்திருக்கல. இது ஒரு பக்கம். இன்னொரு செய்தி, காலை எழுந்தவுடன் இப்போ பலரும் தண்ணி குடிக்கிறாங்க. லிட்டர் கணக்கில் இல்லைனாலும் அதுபோல் வேண்டாம், 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணீர், சிலர் வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கிறாங்க. நல்லது தான். பெரும்பாலானவர்கள் காஃபி, டீ குடிக்கும் பழக்கத்தை வச்சிருக்காங்க. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை உடையவர்கள் டீ, காஃபி குடிக்கிறதுக்கு பதில் வெறும் வயிற்றில் சுடுநீரில் தேன் கலந்து குடிப்பார்கள். குடிக்கணும். வெறும் வயிற்றில் 1 ஸ்பூன், 1 தேக்கரண்டி பசு நெய் சாப்பிட்றதும் ரொம்ப நல்லதான். ஆயுர்வேதத்தில், இயற்கை மருத்துவத்தில் வெறும் வயிற்றில் நெய் சாப்பிட்டா அவ்வளவு நல்லதுன்னு சொல்லப்படுது. 1 தேக்கரண்டி பசு நெய் உட்கொண்டுட்டு பிறகு 1 டம்ளர் சுடுநீர் குடிப்பதால் நம் உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கியம் கிடைக்கும். பெரியசாமி ஐயா, இந்த நெய் நம்ம உடம்புக்குள்ளே போன உடனே ஒவ்வொரு செல்லுக்கும் ஊட்டமளித்து சீராக இயங்க செய்யுமா. உடற்செல்கள் புத்துணர்ச்சி பெறவும், ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியம் பெறவும் தினமும் 1 தேக்கரண்டி பசு நெய் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. நல்லது. ஒருவரது உடலில் இருக்கும் செல்கள் ஆரோக்கியமாக நல்லபடியாக இருந்தால் சருமம் பொலிவோடு காட்சியளிக்கும். முக்கியமாக சருமம் வறண்டு போகாமல் இருக்கும். நெய் ஓர் இயற்கையான லூப்ரிகண்ட். மூட்டு இணைப்புகள், திசுக்கள் தொய்வடைவதை தடுத்து மூட்டுவலி போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்குமா. நெய் சாப்பிட்டா உடல் எடை கூடுமே என்ற பயம் இருக்கும். ஆனால் தினமும் 1 ஸ்பூன் நெய் உட்கொள்வதால் உடம்புல மெட்டபாலிசம் தூண்டப்பட்டு உடல் எடை குறையுங்கிறாங்க. ஆனால் 40 வயசுக்கு மேலே நெய், பசு நெய்யை விட்டுட்டு பூ நெய், தேனுக்கு மாறுவது ரொம்ப நல்லது. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.